Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சென்னம்மா தேவியோடைய அருளால தான் இந்த ஊருக்கு வந்து சென்னை அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. இப்போ நம்ம சென்னை ஃபோர்ட் இருக்குல்ல, சார்ஜ் கோட்டை இருக்குல்ல, அந்த காலத்திலேயே அந்த இடத்துல இருந்தவ தான் சென்னம்மா தேவி. அப்போ அந்த சென்னம்மா தேவி வந்து அமர்ந்த இடம் தான் காளிகாம்பாள். பூர்வீகம் அவங்க வந்து மீனவர்களின் தெய்வம். வெள்ளைக்காரங்க வந்து இடம் கொடுத்து அந்த இடத்துல கட்டினது தான் காளிகாம்பாள் கோவில். யாரெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியில உங்களுக்கு வந்து ஒரு முழுமை பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க போக வேண்டியது. சொந்த வீடு கிடைக்கணுமா? நிறைய பேருக்கு அந்த கனவு இருக்குல்ல. நான் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அங்க போயிட்டு நீங்க பெருமாளை தரிசனம் பண்ணீங்கன்னா, இளமங்கை தாயார் 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ருத்ரமா, காளி ருத்ரமா இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு அந்த கோயிலுக்கு போய் நான் தெய்வத்தை வழிபடுறேன், தெய்வத்தை வணங்குறேன், ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சிவசக்தி யோகி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். குருபியோ நமக. சென்னை வந்து ஒரு மாடர்ன் சிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சென்னை வந்து ஒரு ஆன்மீக இடம் கூட. எக்கச்சக்க கோயில்கள், எல்லாமே பாடப்பட்ட ஸ்தலங்கள், சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகள் துவங்கி வள்ளலார் துவங்கி எத்தனையோ சித்தர்கள் இங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட சென்னையில நாம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கோயிலாக இருக்கக்கூடியது நம்ம வந்து காளிகாம்பாள் அம்மாளுடைய ஸ்தலம். சென்னை காளிகாம்பாள் ஸ்தலத்தை பற்றிய இன்னும் அறியப்படாத விஷயங்கள் என்னன்னு? சென்னை அப்படின்ற பேர் எதனால வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? சென்னப்ப நாயக்கர்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. அதுல அவர் நிலம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதனாலதான் சென்னைன்னு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. சென்னம்மா தேவியோடைய அருளால தான் இந்த ஊருக்கு வந்து சென்னை அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு கோவில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். நம்ம சென்னைக்கு எந்த தெய்வம்னா சென்னம்மா தேவி. சென்னம்மா தேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. புதுசா இருக்கு நீங்க சொல்றது. நான் இதுவரை ஏதோ ஒரு பெரியவர் வந்து நிலம் கொடுத்தாரு, அவருடைய பேரை வந்து சென்னை பட்டணம்னு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதுக்கு நிறைய வரலாறு சென்னைக்கு வந்து நிறைய பேர் சொன்னாலும் என்னோட கருத்து, நான் படித்து நான் தெரிந்து கொண்டதில் வந்து அந்த சென்னம்மா தேவியோடைய அருளால் அவள் வாழ்ந்த இந்த பூமிக்கு தான் வந்து அது அப்படியே காலப்போக்கில் அவளே அந்த பேரை வர வச்சுட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சென்னை ஃபோர்ட் இருக்குல்ல, சென்ட் சார்ஜ் கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டை வந்து எப்போ வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காலத்திலேயே அந்த இடத்துல இருந்தவ தான் சென்னம்மா தேவி. மீனவர்களின் தெய்வமாக அங்கே ஒரு சின்ன கோவிலாக இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜார்ஜ் கோட்டை எழுப்பப்பட்டது. துருப்புகள் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை மீறியும் உள்ளார போய் வணங்குறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே ஆங்கிலேயர்கள் தடுக்கலை. அந்த அம்மனை போய் பார்க்கவோ வழிபடவோ அவங்கள தடுக்கலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. நிறைய அங்கே வந்து ஒரு சேஃப்டி பர்பஸில் வந்து சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, வெள்ளையர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிலை நீங்கள் வேறு இடத்துல அமைச்சிக்கோங்க, உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்களை வர வேணான்னு எங்களால் சொல்ல முடியல, ஆனால் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் அமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்கன்னா, இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடம், நிறைய அலுவலகங்கள் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கோவிலை கட்டி இந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னம்மா தேவிக்கு வெள்ளையர்கள் ஒரு இடம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சென்னம்மா தேவி வந்து அமர்ந்த இடம் தான் காளிகாம்பாள். காளிகாம்பாவாக பேரில் அங்கே வந்து அமர்றா. இதுதான் அதனுடைய வரலாறு, பூர்வீகம். அவங்க வந்து மீனவர்களின் தெய்வம். அப்புறம் அங்கேருந்து வெள்ளைக்காரங்க வந்து இடம் கொடுத்து அந்த இடத்துல கட்டினது தான் காளிகாம்பாள் கோவில். அங்கே வந்து அவங்க காளிகாம்பாள்ன்ற பேரில் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சத்ரபதி சிவாஜி வழிபட்ட கோவில், பாரதியார் வழிபட்ட கோவில். அது ஆஃபீஸ் கோயிங் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அதற்கு பெயர். ஏன்னா அந்த கோயில் வந்து அப்போ கொஞ்ச நேரம்தான் மூடி வைப்பாங்க. மத்தியானம் எல்லாரும் வந்து அலுவலகம்ல கொஞ்சம் பிரேக் இருக்கிற டைமில் போய் அந்த கோயிலில் போய்
அம்மனை வந்து வழிபட்டுட்டு வருவாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால பெயர். அப்போ பக்கத்துலேயே நம்ம பாரதி அவர் வந்து அங்கே பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். அங்கே போய் தான் வந்து அவர் அத்தனை பாடல்கள், நிறைய பாடல்கள் வந்து அந்த இடத்துல இருந்து தான் அவர் இயற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து மிகுந்த பக்திமன். அந்த காளிகாம்பாள் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய அருள் புரிஞ்சிருக்காங்க. அவர் அங்கேருந்து தான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து காளிகாம்பாளுடைய வரலாறு. யாருக்கும் தெரியாத, எனக்கு தெரிந்த வரலாறு. அப்படி இருந்த அந்த சென்னம்மாதேவி தான் வந்து இன்னைக்கு சென்னை அப்படின்ற பெயரோட காளிகாம்பாள்ன்ற பேர் மருவி அங்கே வந்து அருள் பாலிக்கின்றாங்க. ஒரு குலதெய்வம் வந்து சென்னைக்கே தெய்வம் ஆயிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சென்னைக்கான தெய்வம் அப்படின்றது நம்ம சென்னம்மாதேவி காளிகாம்பாள். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக, இப்போ நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறோம், நம்ம முதல்ல அந்த எல்லை சாமியை வணங்கிட்டு தான் போவோம். ஏன்னா அங்கே நமக்கு வரக்கூடிய எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்து திருப்பி அங்கேருந்து நம்மளை திருப்பி அனுப்ப வேண்டியது அவருடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே கற்பூரம் ஏற்றிட்டு தான் ஊருக்குள்ளாரையே போவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மக்கள் வந்து அதை மறந்துட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தான் மீடியா வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய செய்திகள் வருது. நான் பார்ப்பேன் நிறைய இணையதள தொலைக்காட்சிகளில் காளிகாம்பாளை பற்றி பார்க்கும்போது யாராச்சும் இது சொல்ல மாட்டாங்களா, யாராச்சும் இது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்ப்பேன். யாருமே சொல்லவே இல்லை. அப்புறம் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சென்னம்மாதேவியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எனது ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்தது. அது இன்னைக்கு உங்கள் மூலமாக வந்து நிறைவேறி இருக்கு. அதனால் சென்னையில் மக்கள் வந்து இன்னைக்கு நிறையா அவதிக்குள்ளாகிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம போய் அந்த சென்னம்மாதேவியை காளிகாம்பாளை நம்ம வந்து வணங்குறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தா கண்டிப்பாக நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கும். அதாவது நான் சந்நியாசம் எடுத்து இந்த ஓராண்டுக்குள்ளார நிறைய கோவில்களுக்கு நான் போகணும், குலதெய்வம் கோவிலுக்கு போகணும், 1,00,000 ஜபம் நான் பண்ணணும். இது எனக்கான ஒரு நியதி. ஆனால் தொடர்ச்சியாக நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததால் என்னால் போக முடியல. அப்போ நான் முதல்ல போகணும் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்த 2 கோயில், பார்த்தசாரதி பெருமாள் கோயில், காளிகாம்பாள் கோயில். எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நான் டியூப் கூட ரிமூவ் பண்ணவே இல்லை. ஆனால் நான் அங்கே போனப்போ எப்படின்னே தெரியல, அவங்களுக்கு எப்படி என்ன தெரியும் என்னன்னே தெரியல. அவ்வளோ ஒரு இதுவாக நான் போய் அம்மனை பார்க்கறதுக்கு, அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு அத்தனை விஷயங்கள் அங்கே எனக்கு ஒரு மிராக்கலாக நடந்தது. இந்த 2 கோவில்களுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஆகவே கண்டிப்பாக மக்கள் யாரெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியில் உங்களுக்கு வந்து ஒரு முழுமை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டியது சென்னம்மாதேவி காளிகாம்பாள். சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல், உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்னையுடைய தெய்வம் சென்னம்மாதேவி காளிகாம்பாளை வணங்கணும். சென்னையில வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கனவு, நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உறவுகளை எல்லாம் விட்டுட்டு சென்னைக்கு வர்றாங்க, கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா இங்க அவங்க குடும்பங்களை எல்லாம் விட்டு இங்க வந்து செட்டில் ஆகிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த வீடு அமைச்சிட மாட்டோமா அப்படிங்கிற கனவுல இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே காளிகாம்பாள் பதில் கொடுப்பாளா? கண்டிப்பா கொடுப்பா. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வரணும். இப்போ நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, இங்கேருந்து வெளியில போற வரைக்கும் யாரு பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. நீங்க என்ன வந்து பார்க்காம என் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்க எல்லாரையும் போய் பார்க்கறதுல என்ன பயன் இருக்கு? அப்போ சென்னை அப்படின்றது சென்னம்மாதேவியோடைய ஊர், அவளுடைய கோட்டை. அப்போ நீங்க முதல்ல அவளை தானே போய் பார்க்கணும். பசுமரத்தாணி போல சொல்லிட்டீங்க. அதனால அவளை பார்க்கணும். அதே மாதிரியே உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கணுமா? நிறைய பேருக்கு அந்த கனவு இருக்குல்ல. நான் சொல்ற ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சென்னம்மாதேவியை போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் தலைசைன பெருமாள் கோவில் மகாபலிபுரத்தில் வந்து அந்த கோவில் இருக்கு. நீங்க கூகுளில் போட்டாலுமே தெரியும். அவர் வந்து தரையிலேயே தலை வைத்து படுத்துட்டு இருப்பார். அங்கே போயிட்டு நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிங்கன்னா இளமங்கை தாயார், தாயாருடைய பெயர் வந்து இளமங்கை தாயார், 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வீடு கனவு நிறைவேறும். ஏன்னா இதை நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறது எல்லாமே என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில் நான் செய்யறது, செய்முறையில் செய்யறது, நான் மற்றவங்க செஞ்சு பயனடைஞ்சது, அப்புறம் ரொம்ப தீவிரமாக அதை பற்றி ஒரு ஆராய்ச்சிலாம் செய்து அதில் ஒரு பலன் இருந்தால் மட்டும்தான் அதை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது. அதனால் இறைவன் வந்து நிறைய அனுபவங்கள் கொடுத்துருக்கு. அந்த அனுபவ ரீதியாக தலைசைன பெருமாள் கோயிலும் இளமங்கை தாயாரை தரிசனம் செய்வதால்
கண்டிப்பாக உங்களது சொந்த வீடு கனவு நிறைவேறும். காளி அவதாரம் அப்படிங்கிறப்ப நிறைய காளி இருக்காங்க. மயான காளியில துவங்கி, பத்திரகாளி துவங்கி, அஷ்டகாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காளி உருவங்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காளிகாம்பாளுடைய அந்த உருவம், அந்த தன்மை என்ன? இங்க இருக்கிற காளிகாம்பாளுடைய உருவம், தன்மை அப்படின்றது இப்போ காளினாலுமே ருத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க இருக்கிற காளிகாம்பாள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாந்தம். உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர், உங்களுக்கு என்ன சொல்றது, ஞானத்தை வழங்கக்கூடியவர். நீங்க பாருங்க, பாரதியார் எத்தனை பாடல்கள், யாராச்சும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பிறப்பை நம்ம பார்த்துருப்போமா? அவரையே ஈர்த்து இருக்கு, அந்த இடம் வந்து அவரை ஈர்த்து இருக்கு. அப்புறம் வந்து வெற்றிக்கு நம்ம யாரை சொல்றோம்? சத்ரபதி சிவாஜியை சொல்றோம். அவங்க 2 பேரையும் ஈர்த்த ஒரு இடம். அப்போ அவங்க 2 பேரும் அங்கே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த 2 விஷயத்துக்கான பவர் அங்கே இருக்கிறதா தான் அர்த்தம். அதனால இது வந்து நான் சொல்றதை விட கண்டிப்பா ஏதாவது சொல்றேன், ஆன்மீகத்தில் ஞானம் பெறணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா போக வேண்டிய கோவில் காளிகாம்பாள் கோவில். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்காக முயற்சி செய்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இருந்து சென்னையில் இருந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சிக்கும் நீங்கள் காளிகாம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக வீரத்திற்கும் காளி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால் நீங்கள் போங்க. இங்கே இருக்கிற காளிகாம்பாள் வந்து சாந்த சுரூபின் எனக்கு தெரிஞ்சு. அதனால் காளிகாம்பாள் கோயிலுக்கு போகும்போது ஒரு சாந்தமான, ஒரு அமைதியான ஒரு நிலையை கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்கள் அந்த கோயில் உள்ளார போயிட்டு நீங்கள் வர வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு அமைதி நிலவும். நீங்கள் போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போகும்போது இது நினச்சிக்கணும், இந்த காளிகாம்பாளுடைய இது வந்து சென்னம்மா தேவியோடைய மறு உருவம் தான் காளிகாம்பாள் அப்படின்றதை நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா நம்ம எப்போவுமே இதை வந்து நம்ம சுயம் வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஆனால் அவளையும் நினச்சிக்கோங்க, காளிகாம்பாள் மருவி வந்த காளிகாம்பாளையும் நினச்சிக்கோங்க. அங்கே உட்காருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த ஒரு அமைதி. ஏன்னா எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய உள்ளம் வந்து உணரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ காளி ருத்ரமாக இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு அந்த பதட்டம், அந்த ஒரு ருத்ரம், ஒரு இது கிடைக்கும். அதே அமைதியான இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களையும் அறியாமல் ஒரு அமைதி உங்களுக்குள்ளார நிலவும். அது வந்து ஒவ்வொரு கோவில்லையும் அந்த கோயிலோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் சாதாரணமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கோயிலுக்கு போகும்போது தயவு செய்து ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுமாரி கோயிலுக்கு போய் நான் தெய்வத்தை வழிபடுறேன், தெய்வத்தை வணங்குறேன், ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கான முறை நிறைய பேருக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகும்போது மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கே உருக்கமாக வலியோட நிறைய இதுவோட மக்கள் வந்து ஒருத்தர் வந்து இறைவனை வழிபட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் குத்து பாட்டு போகும். அப்படியே மைண்டு நம்ம ஒரு வலியான ஒரு தருணத்தில் மனம் விட்டு அழுகிற தருணத்தில் அப்போ தான் பாட்டு போகும். அங்கேயும் போய் நம்ம ஊர் கதையை பேசுவோம். இவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க, அவங்க இவங்க வீட்டுக்கு போனாங்க, அதெல்லாம் எதுவுமே பேசாமல் கோவில் அந்த வாசப்படியில் காலை எடுத்து வச்சிட்டிங்கன்னா முழுக்க நீங்கள் அவரை முழுமையாக சரணாகதி அடையணும். கோவில் உள்ளார போய் மூலவரை நீங்கள் கண்ணை மூடி பார்க்கக்கூடாது. கண்ணை திறந்து அப்படியே அவரை நல்லா தரிசனம் பண்ணணும். நீங்கள் வெளியில் வந்து உட்காந்து கண்ணை மூடினீங்கன்னா அவர் மூலவர் உங்கள் கண்ணில் தெரியணும். அப்போ தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு சரியாக போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் இறைவனை வழிபட்டுட்டு உடனே பிரசாதம் வாங்கி சாப்பிட்றீங்க, அது இதுன்னு பண்ணீங்க, எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வந்து நீங்கள் கோவிலில் உட்காந்து ஒரு 15 நிமிடமாவது நீங்கள் தியானம் பண்ணணும். கோவில் அப்படின்னாலுமே நம்ம எதுக்காக அங்கே போகிறோம்? அங்கேயே உச்சரிக்கிற மந்திர உச்சாடனம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் போகிறோம். அந்த வைப்ரேஷன் நமக்கு நிறைய நன்மைகளை தரும். மன அமைதி, மனசில் நமக்கு சஞ்சலம், நிறைய குழப்பங்கள், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். கரெக்டாக 15 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அந்த ஒரு இது வந்து உங்களால் உணர முடியும், அந்த வைப்ரேஷனை. அதுக்காக தியானம்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தியானம் பண்ணேன் அப்போ தான் என் மனசு அதை நினைக்குது, அப்போ தான் என் மனசு இதை நினைக்குது. நீங்கள் உட்காந்து கண்ணை மூடிதான் தியானம் பண்ணணும் இல்லை, அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருங்க, அவ்வளோதான். அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்கும், நிறைய சிலைகள் இருக்கும், நிறைய இது இருக்கும், அதை பார்த்துட்டு அமைதியாக உட்காருங்க. எதை பற்றியும் பேசாதீங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அங்கே இருக்கக்கூடிய கடவுள், நீங்கள் அந்த மூலவரை பார்த்துட்டு வரீங்களா, அப்படி வந்து உட்காந்து பாருங்களேன். நம்ம வந்து நல்லா பார்த்தோம்,
அப்படி உட்காந்து கண்ணை மூடினோடனே அந்த மூலவர் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போ நீங்கள் கோயிலில் போய் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நீங்கள் கடவுளை தரிசனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். முதல்ல கோயில் உள்ளார போகும்போது மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுமாரி கோயில் உள்ளார போனதுக்கப்புறம் தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் வரக்கூடாது. உள்ளார போய் நல்ல இறைவனை கண் திறந்து தரிசனம் செய்யணும். வெளியில் வந்து சுற்றிட்டு உட்காரணும். உட்காந்து 15 நிமிடம் நீங்கள் அந்த கோயில் உள்ளார இருக்கணும், தியானம் பண்ணணும். இல்லை சும்மா ஆச்சு உட்காந்துட்டு இருங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு மன அமைதியே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு வந்து இவ்வளவு நேரம் இதோடு நிறைய விஷயங்கள், அறியக்கூடிய தகவல்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீண்ட நாளாக என் மனதுக்குள்ளார இருந்த ஒரு விஷயம், இதை மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி கோயிலுக்கு போகும்போது நான் வந்து நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறதையும் பார்க்குறேன். அதுமாரி நிறைய பேருக்கு சொந்த வீடு கனவு இருக்குது. முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டு தெய்வமான சென்னமாதேவி காளிகாம்பாளை வணங்கிட்டு தலைசைன பெருமாளை வணங்குங்க. கோயிலுக்கு போனால் நான் சொன்னதை பின்பற்றேன். கண்டிப்பாக எல்லோரு வாழ்விலும் ஒரு புதிய விடியல், இந்த தை பிறந்திருக்கு, எல்லாருக்கும் ஒரு புதிய விடியல் பிறக்கட்டும் அப்படின்ற எனது வேண்டுதலோடு மீண்டும் சந்திப்போம். ஹரஹர மகாதேவா. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.